தீர்க்க தரிசன புத்தகத்திலே நீங்கள் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம், நீங்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். 33:3 33:3 எரேமியா 33:3. இது வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், இது ஒரு போன், இயேசு கிறிஸ்துவோட தொடர்பு கொள்ளக்கூடிய போன் என்று சொல்லக்கூடியதை நான் கேட்டிருக்கிறேன். 33:3 என்னை நோக்கி அப்போ ஆங்கிலத்தில் எப்படி வாசிக்கிறோம்? ஆங்கிலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். ஓகே, இங்கிலீஷ்ல ஓகே, அதாவது நமக்கு சொல்ல முடியாத மிகப்பெரிய காரியங்களை செய்வேன். மலையாளத்துல வாசிங்க. எனக்கு அறிவிக்கும். அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை தேவனுக்கு நமக்கு அறிவிப்பார் என்றால் கொடுப்பார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வேத வசனத்தை யார் சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்துல கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். சாதாரணமா நம்ம சொன்னால, இப்போ வீட்டுல வந்து அப்பா சொன்னாலே நம்ம என்ன செய்துவோம்? நம்பிடுவோம். உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு செய்யறேன் என்று சொன்னால் நம்புவோம். ஆனால் என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கும்போது, கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு அதுதான் செய்தி. என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? யெகோவா தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு அவர் செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34:6 வாசிக்கும் போது, இந்த ஏழை கூப்பிட்டான். தாவீது சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டார். ஒரு ஏழை கூப்பிடும் பொழுது ஐஸ்வர்யவன் என்ன செய்வான்? கொடுக்க மாட்டான் இல்லையா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இப்ப நாங்க காரைக்கால் போயிருந்தோம். அங்க எல்லாம் பார்க்கும்போது நிறைய யார் இருக்காங்க? பிச்சைக்காரங்க நிறைய இருக்காங்க. அந்த ஏரியாவில், தஞ்சாவூர் அந்த பகுதியில நிறைய பேர் பிச்சைக்காரர்கள் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து நமக்கு முன்னதாக நின்று அவர்கள் பணிவோடும் ரொம்ப சோர்வோடும் வந்து நின்று நம்ம கையில் என்ன செய்யறாங்க? நம்ம இடத்துல பிச்சை கேட்கிறாங்க. கேட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? எப்படி நம்ம செயல்படுகிறோம்? என்ன நீங்க கொடுத்தது இல்லையா? என்ன செய்வோம்? பூரா எல்லாம் பார்ப்போம். அப்புறம் பேர்ட்ஸை திறப்போம். என்னத்தை தேடுவோம்? சில்லறையைத்தான் தேடுவோம் இல்லையா? அது நம்முடைய நேச்சுரல். கடைசியில் என்ன சொல்லுவோம்? சில்லறை இல்லைன்னுவோம். ஆனா மணிப்பிரசை திறந்து அதுல இருந்து ஒரு 50 ரூபா நோட்டு மினிமம், இல்லை ஒரு 10 ரூபா நோட்டு கொடுத்தா அவங்க முகம் எப்படி மாறும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப மனிதர்களாகிய நம்ம எப்பவுமே நம்ம கொடுக்கிற காரியத்துல நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஸ்பீடு வராது. சில வேளையில நம்ம இந்த சிக்னல்ல நிற்கும் போது வருவாங்க, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கண்ணாடியை இறக்க மாட்டோம் இல்லையா? அப்ப கொடுக்கிற காரியத்திலே மனிதன் என்னவா இருக்கிறான்? குறைவுள்ளவரா இருக்கிறோம். இது என்னை குறித்து தான் சொல்லுகிறேன். நம்ம ரொம்ப குறைவா தான் இருக்கிறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கலுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த யெகோவாகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தராயிருக்கிற யெகோவாகிய என்னுடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கேட்கிறது யாரிடத்துல கேட்கிறோம்? யாரிடத்திலே நாம் போய் அழைக்கிறோம்? யாரிடத்திலே விண்ணப்பிக்கிறோம் என்று பார்க்கும்போது தாவீதை போல கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தரிடத்துல கேட்கும் போது எல்லா இடுக்கண்களில் இருந்தும் அவர் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்பதை தாவீது உணர்ந்திருக்கிறார். அவ்விதமான நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாய் நிகழ்வெற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை, ஒரு வேத பகுதியிலிருந்து சில குடும்பங்களை குறித்து இன்றைக்கு உங்க மத்தியில் சிந்திக்க வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கணும் இல்லையா? இன்னைக்கெல்லாம் அழையா விருந்தாளின்னு சொல்லிடுவாங்க. கூப்பிடாம போனா உங்களுக்கு என்ன பேரு? அழையா விருந்தாளி. வந்திருக்கிறார் ஒரு அழையா விருந்தாளி.
அது ரொம்ப கேவலமான ஒரு நிலை. அப்ப நம்மளை அழைக்கின்ற இடத்துலதான் என்ன செய்வோம், போவோம். வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிக்கை அனுப்புனா கூட இன்னைக்கு நம்ம போக மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, வீட்டுல வந்து எங்களை அழைங்க. அவங்களை எல்லாம் அழைச்சிங்களே, போய் எங்களையே அழைக்கல என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அதற்கு ஒரு கணம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நாம் யாரை குறித்து பார்க்க முதலாவது பார்க்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை விரைவாக வாசிப்போம். அங்கே ஒரு வீட்டை பார்க்கின்றோம். மிகவும் ஒரு விசேஷித்த வீடு, நம் அனைவருக்கும் தெரிந்த வீடு. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Praise the Lord. Thank you sister. அங்கே பார்க்கின்றோம், கானா ஊர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த கானா ஊரிலே என்ன நடைபெறுகிறது, ஒரு கல்யாணம் நடைபெறுகிறது. நல்ல ஊரு, அங்கே கல்யாணம் நடைபெறுகிறது. அந்த கல்யாணத்திற்கு யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க இன்னொருத்தர் முன்னாடியே போயிருக்கிறார். அவங்க யாரு? அம்மா. கிறிஸ்டினா கரெக்டா சொன்ன, அவங்க அம்மாவும் அங்க போயிருக்கிறாங்க. அப்ப இந்த கல்யாணம் மிக விசேஷித்த கல்யாணம், கானாவூர் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு யார் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தால் அந்த கல்யாணம் எவ்விதமா இருந்திருக்கும்? மிகவும் விசேஷித்ததா இருந்திருக்கும், மிகவும் உன்னதமானதா இருந்திருக்கும். அங்கே இயேசுவையும் அவர்கள் சீஷரையும் அவருடைய தாயாரும் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண வீடு, கானாவூர் கல்யாணம் என்று பார்க்கிறோம். அங்கே என்ன ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது, அங்கே பாருங்கள், அதற்கு 3ஆம் வசனம் வந்தவுடனே, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். திராட்சரசம் இல்லை, குறைவுபட்டதுன்னா பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், எப்படியா மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்க என்ன, திராட்சரசம் இல்லை, முற்றிலுமாக அந்த திராட்சரசம் வைக்கக்கூடிய பரணி அல்லது என்ன ஜாடி அந்த முழுவதுமாக அது என்ன ஆகிவிட்டது, தீர்ந்து விட்டது. குறைவு ஏற்படுகிறது. அழைக்கப்பட்ட வீடுதான், ஆனாலும் அங்கு குறைவு ஏற்பட்டது. குறைவு ஏற்படும் பொழுது குடும்பத்திலே குறைவுகள் ஏற்படலாம், வாழ்க்கையிலே குறைவு ஏற்படலாம், சபையிலே குறைவுகள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் வரும் பொழுது அந்த இடத்துல யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால், நீங்க அழைக்காமல் இருப்பீர்களே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்பொழுது, அந்த பிரச்சனையில் என்ன செய்ய முடியாது, விடுதலை அடைய முடியாது. அங்கே பார்க்கின்றோம், அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அப்ப இந்த கல்யாண வீடு எப்பேற்பட்ட வீடு? 6 கட்ஜாடியில் என்ன வச்சிருக்காங்க? தண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் கழுகி சுத்தம் பண்ணி கல்யாணத்துக்குள்ள வர்ற மாதிரி வரக்கு அந்த மண்டபத்துல முன்னாடி என்ன வைத்திருக்கிறார்கள்? அங்கே 6 கட்சாடிகள், அப்படிதான் வாசிக்கிறோம். அங்கே 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கட்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த கல்யாண மண்டபத்துக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சுத்தி முத்தி பார்த்தாரு. என்ன கண்ணில் பட்டது? இந்த 6 கட்சாடி. ஒரு குடத்துல எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும்? ஒரு குடத்துல, பிளாஸ்டிக் குடத்துல வச்சுக்கோங்க, ஒரு குடம் ஒரு 20 லிட்டர், 25 லிட்டர், 30 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். அப்பேற்பட்ட ஜாடிகள் அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஜாடிகளிலே, கச்சாடியிலே அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பே பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. யாருக்கு தெரியும்? அந்த குடத்துல, அந்த 6 ஜாடியில தண்ணீர் ஊத்தின வேலைக்காரர் இருக்கிறாங்களே, ஒதுக்கப்பட்ட வேலைக்காரர்கள், அவங்களுக்கு தெரியும் இது வெறும் தண்ணீன்னு. அவங்க கொண்டு போய் ஊத்துறாங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ஒண்ணும் புரியல. பந்தி விசாரிப்புக்காரன் என்று சொன்னால் அவன் தான் அந்த பந்தியை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றவன், கேட்டரிங்.
அவன் தான் எல்லாமே. அங்க ஒண்ணு குறைவானாலும் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மீது அவர்கள் என்ன செய்வாங்க? கோபப்படுவார்கள் அல்லது அவன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இங்கே பார்க்கும் பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அந்த வேலைக்காரனுக்கு தெரியும். ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு? பந்தி விசாரிப்புக்காரனை கூப்பிடல. அவனை கூட்டு விசாரிக்கவில்லை. யார் ரசம் தீர்ந்து விட்டதே, என்ன செய்வது? நீ உடனே போய் தோட்டத்தில் போய் திராட்சை பழங்களை கொண்டு வா, அல்லது நீ எடுத்துட்டு வந்து இங்க செய் என்று அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் பார்க்கிறார், அங்க என்ன இருக்குது? உங்க வீட்டுல என்ன இருக்குது? ஐயா, எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, எங்க வீட்டுல எல்லாமே காலியா இருக்குது ஆண்டவரே. ஆனால் எங்க வீட்டுல காலியான 6 கச்சாடி இருக்குது ஆண்டவரே. எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பாத்திரம் எல்லாம் காலியா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்கிறார், உங்க வீட்டுல எது காலியா இருக்கிறது? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வீட்டிலே எது காலியா இருக்கிறது? எது குறைவுபட்டு இருக்கிறது? உன்னுடைய வீட்டிலே ஆவிக்குரிய நிலைமையிலே எது குறைவுபட்டு இருக்கிறது? உன்னுடைய ஜெபம் குறைவா இருக்கலாம், உன்னுடைய வேத வாசிப்பு குறைவா இருக்கலாம், உன்னுடைய அன்பு குறைந்திருக்கலாம், அல்லது உன்னுடைய வீட்டிலே அரிசி பாத்திரத்திலே அரிசி குறைந்திருக்கலாம், எண்ணெய் குறைந்திருக்கலாம். உன்னுடைய வீட்டிலே என்ன குறைவு உள்ளது என்று ஒருவேளை உன் கணவனாருக்கு தெரியாது, உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாத நிலைமையில் இருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ அழைத்திருப்பாய். ஆனால் உன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருப்பாராய். ஆனால் உன்னுடைய குறைவேளை காணக்கூடிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அதை பார்க்கிறார். உன்னுடைய கடைசி பாத்திரம் வரைக்கும் இதோ கால் கழுவும்படியாக சுத்திகரிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கூடிய உன்னுடைய கடைசி பாத்திரம், ஒன்றுக்கு முதலாத பாத்திரம், அற்பமான பாத்திரம், அதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பாத்திரத்தை எடுக்கிறார். உன்னுடைய வீட்டிலிருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து அதிலே தேவன் நிறைக்கக்கூடியவராய் இருக்கிறார். இதோ மனிதன் கொடுக்கிற அந்த திராட்சரசம் எவ்விதமாய் இருந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிறேன். ஐயோ, இதோ இவ்வளவு ருசியுள்ள திராட்சரசத்தை, அதுதான் விதமாய் சொல்லுகிறார், இவ்வளவு ருசியுள்ள திராட்சரசத்தை நீர் தருகிறீரே என்று சொல்லி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த வீட்டு உடைமை இடத்திலே, முதலாளி இடத்திலே சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஓ, மனிதன் கொடுப்பதெல்லாம் குறைவாய் இருக்கும். உனக்கு மனிதன் கொடுப்பது ருசியுள்ளதை தேவன் மனிதன் கொடுக்க மாட்டான். உன்னதமானதை மனிதன் கொடுக்க மாட்டான். விலையேறப்பட்டதை மனிதன் கொடுக்க மாட்டான். ஒருவேளை கணவனும் மனைவியுமா இருக்குமே ஆனால் உடைய வாழ்க்கையிலே ஒருவர் ருசியுள்ளதாய் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். உன்னுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை நீ அழைத்திருந்திருப்பாயானால், இயேசு கிறிஸ்து வீட்டிலே வந்திருப்பாரானால், இயேசு கிறிஸ்து இருதயத்திற்குள்ளே இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையானது என்ன வாழ்க்கையை மாறும்? எப்படி மாறுச்சு? வாழ்க்கை எப்படி மாறுச்சு? வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்க? எங்க இருக்கிறீங்க? ருசி உள்ளதாய் மாறும். ருசின்னு என்னன்னு கேக்குறீங்களா? ருசின்னு என்னென்ன ருசி இருக்கு வீட்டுல? என்னென்ன ருசி இருக்கு? இனிப்பு, காரம், சுவை. ஆமா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்தால், ஆண்டவரா இயேசு வாழ்க்கையில வந்தா உங்க வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை என்னவாங்க? மதுரமாய் மாறும். இல்லையா? மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிறவர். உங்க வாழ்க்கையில கசப்புண்டு, இவ்வளவு நாள் தண்ணீர் ருசி இல்ல, இந்த ரசம் ருசி இல்ல. கானாவூர் கல்யாணத்துல கொடுக்கப்பட்ட ரசம் ருசியற்றதா இருந்தது, குறைவுள்ளதா இருந்தது, பயனற்றதா இருந்தது, குறைவுள்ள ஒரு கல்யாணம். அங்கே இயேசு கிறிஸ்து வந்த போது ருசியுள்ள வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வீட்டில் அழைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ருசியுள்ள வாழ்க்கை. ருசி என்று சொல்லும்போது சந்தோஷம், சமாதானம், அன்பு, ஐக்கியம், அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு வேதவசனம். ஐயோ, எங்க வீட்டுல கசப்பா இருக்குது ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள கசப்பு இருக்கிறது ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாக கசப்பு இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில குறைவான வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய வீட்டிலே வந்து எங்களுடைய கசப்பான வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையை மாற்று என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்ப்பாரு, எந்த இடத்துல குறைவு இருக்கிறது, எந்த பகுதியில குறைவு இருக்கிறது என்று பார்த்து அந்த குறைவுகளை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நிறைவாக மாற்றக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். மனிதன் ருசி குறைந்ததை தான் தருவான், தேவன் ருசியுள்ள முதன்மையானதை தேவன் தரக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் பாருங்க, அவர் கொடுத்தது எல்லாமே உன்னதமானது. அதுதான் என்ன வாசித்தோம்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த சூழ்நிலையில எந்த பகுதியில குறைவு இருக்குது நீங்க ஆராய்ச்சி செய்து பாருங்க. வீட்டுல அமர்ந்து பாருங்க, எந்த பகுதியில குறைவு. நீங்க பிஹெச்சி ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா உங்க சரீரத்தை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி எந்த பகுதியில குறைவு இருக்கிறது,
எந்த இடத்துல ரத்தம் ஓடல, எந்த இடத்துல மூளை வேலை செய்யல, எந்த இடத்துல அடப்பு இருக்கிறது, எந்த இடத்துல நரம்பு சரியா வேலை செய்யல, கிட்னி எப்படி இருக்கிறது, லிவர் எப்படி இருக்கிறது, ஹார்ட் எப்படி இருக்கிறது என்ற ஸ்கேன் பண்ணி அப்படியே சொல்லும். இந்த இடத்துல என்ன இருக்கு, குறைவு இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையுடைய சமூகத்துல கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய குறைவுள்ள இந்த சரீரத்தை, குறைவுள்ள ஆவிக்குரிய ஜீவிதத்தை, ஆண்டவரே, குறைவுள்ள உலக வாழ்க்கையிலே, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவரே நீர் ஸ்கேன் செய்ய வேண்டுமா இந்த வேலையில ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஸ்கேன் செய்து எந்த குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், ருசியுள்ள வாழ்க்கையாக, ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக, சுகமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே அருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தரக்கூடியவராய் கானாவூர் கல்யாணத்தை குறைவை நிறைவாக்கினார். அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம், அவங்க விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அநேகர் இந்த வீட்டிற்கு அவர்கள் வந்து ஆண்டவர் நம்பிக்கை வைத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இன்னொரு வீட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் கடந்து வரும்பொழுது அங்கே ஒருவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். வேணும் ராவிருந்து என்ன, இராவிருந்து என்ன, ராவிருந்துனா டின்னர். யாருக்கு டின்னர்? இயேசு கிறிஸ்துவுக்கு டின்னர். டின்னர் நீங்களா கொடுத்துருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன செய்வோம், சொந்தக்காரர்கள் டின்னர். அது மாதிரி இப்பொழுது டின்னர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு டின்னர். யாரெல்லாம் இருந்தாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய சீடர்கள் 12 பேரு. அப்ப எவ்வளவு டேபிள் போட்டிருக்கணும் அந்த வீட்டுல, எத்தனை பிளேட் வச்சிருக்கணும்? சீக்கிரம் சொல்லுங்க, எவ்வளவு பிளேட்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போனா அவருக்கு எவ்வளவு பிளேட் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் 13. ஓகே, வெரி குட். அப்புறம் கொஞ்சம் பேர் 14. ஓகே, 14-15 பேர் அப்ராக்சிமேட் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இரவு உணவு கொடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த வீட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதற்கு அழைக்கிறார்கள்? ராவிருந்து அல்லது டின்னருக்கு அழைக்கிறாங்க. அவ்விதமாக டின்னருக்கு அழைக்கின்ற போது அந்த வீட்டிலே நடக்கிற காரியத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம எப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழைப்போம்? விருந்துக்கு பிரேயர் மீட்டிங் வைக்கும்போது. ஐயோ, எங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, எப்படியாவது என்ன செய்யணும், எங்க வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் வைக்கணும். அப்ப நம்ம என்ன செய்வோம், அழைப்போம். அப்ப என்ன செய்வோம், நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ மக்களையும் குடும்பத்தை அழைத்து நம்ம ரொம்ப சந்தோஷமா ராவிருந்து செய்வோம் இல்லையா. அது மாதிரி தான் இவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழைத்து அன்னைக்கு ராவிருந்து கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கிறது. அப்ப நம்ம வீட்டுக்கு யாரை அழைக்கணும்? யாரை அழைக்கணும்? இயேசு கிறிஸ்துவை அழைக்கணும். எல்லா விருந்துக்கு இயேசு கிறிஸ்துவை அழைக்கணும் இல்லையா. நம்ம சாப்பிடும்போது மேக்சிமம் என்ன செய்யறது இல்லை, இப்போ பிரேயர் பண்றது இல்லை, இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறது இல்லை. சாப்பாடு முன்னாடி கொண்டு வச்ச உடனே என்ன செய்யறோம், அந்த இலையில வச்ச உடனே ஒரு முறை ஒரு ஹோட்டல்ல அன்னபூர்ணாக்கு போன போது அங்கே நிறைய கறியெல்லாம் இந்த பொரியல் எல்லாம் வைப்பாங்க. சாப்பாடு வர கொஞ்சம் நேரமாச்சு. சாப்பாடு வந்து பார்க்கும்போது பொரியல் ஒன்று பாத்திரம் எல்லாம் காலி. 7 பாத்திரம் காலி பண்ணிட்டார். சாப்பாடு வர்றக்குள்ளேயே அங்கிருந்து அத்தனை ஐட்டத்தையும் காலி பண்ணியாச்சு. சாப்பாடு போடுறோம், பார்க்கும்போது வெறும் என்ன இருக்கு, எல்லாம் கிண்ணம் தான் இருக்கு. 7 கிண்ணம் இருக்கு. எங்கேயா போச்சு 7 கிண்ணம்? அப்ப சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யறாங்க, சாப்பிட்டுறாங்க. அப்ப சாப்பாடு வைப்பதற்கு முன்னதாக யாரை அழைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அழைத்தது என்ன செய்யணும், அதுக்கு பின்னதான் என்ன செய்யணும், நம்ம சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா. நான் ஒரு முறை ஒரு கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா. நாங்கள் ஒரு இடத்துல டீ சாப்பிட போனோம். டீ முட்டை பப்பு சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு முடிஞ்சு பில்லு கொடுக்க போகும்போது அந்த சகோதரர் சொல்றாரு, நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளா, எங்க வந்தீங்க? நாங்க இந்த மாதிரி ஒரு வீடு சந்தி பூலிக்கு வந்தோன்னே அந்த முட்டை பப்ஸ் காசுமாங்கல, டீக்கு காசுமாங்கல, ஃப்ரீயா சாப்பிட்டோம். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒரு ஜெபத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஜெபித்து சாப்பிடணும். ஆண்டவரை அழைக்கணும். டின்னருக்கு வரக்கு முன்னாடியே யாரை அழைக்கணும்? ஆண்டவர் அழைக்கணும். அப்ப ஆண்டவரை அழைத்ததுனால இந்த வீட்டிலே அநேக நன்மைகள் அந்த வீட்டில் இன்னைக்கு நடக்க போகுது. அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவரை அழைக்க சாப்பிடறதுக்கு முன்னதாக, டின்னருக்கு முன்னதாக, பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னதாக, மீல்ஸுக்கு முன்னதாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. தைரியமா ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை என்றால் என்னவாகும்? இல்லை என்றால் ஒன்னாகாது. நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு முறை கணேசபுரத்துல 1.5 வருஷ காலமாக அங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு போயிருக்கோம். என் கூட அருமையான ஜோயிடு, செல்வராஜ் பிரதர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க கணபதியில இறங்கி அங்கிருந்து கணேசபுரம் போறதுக்காக அடுத்த பஸ்ல ஏறணும். அப்ப என்ன செய்வாங்க? வந்தோன்னு ஒரு டீ, ஒரு வடை சாப்பிட்டுட்டு அந்த கேப்ல ஏறுவோம். அன்னைக்கு பஸ் வர டைம் ஆயிடுச்சு, ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அப்ப தட்டில் என்ன கொண்டு கொடுத்தாங்க? வடை கொடுத்தாங்க. அந்த வடை வந்தால் நல்ல மனம். வடை சுடும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. நானெல்லாம் வடை சுடுறதுக்கு அந்த எண்ணெய் வாசம் வரும்போதே நாங்கள் போய் எடுத்துருவோம். வீட்டில் அம்மாட்ட திட்டு வாங்குவோம். அவ்விதமான நிலைமை வடை வந்தாலும் எடுத்து வாயில கடிச்சு சாப்பிட, ஜோம் பண்ணல ஒண்ணு பண்ணல, கடிச்சு முழுகும் போது ஒண்ணு தடுக்குது. ஐயோ என்னடா தடுக்குது, ஓ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே எடுக்க முடியல. அப்படி எப்படியும் பேன் பண்ணி வெளியே எடுத்து பார்த்தா உள்ள என்ன இருந்தது? ஸ்ட்ராப்லர் பின்னு இங்க சிக்கிருச்சு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அது வெளியே, ஏன்னா நம்ம தான் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காரராச்சே, எது கிடைச்சாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஏன்னா அடுத்த பஸ் வந்துடும், நின்றுட்டு சாப்பிடுவோம், எல்லாம் ஃபாஸ்ட்டு. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே இப்படி போய் நின்றுச்சுன்னு வைங்க, அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி தான் அன்னைக்கெல்லாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்தேன்? ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நான் மன்னிச்சுங்க. உலக இச்சை, சாப்பாட்டு இச்சை, இந்த இச்சையினாலே ஜெபம் பண்ணாம, ஆண்டவரை அழைக்காமல், ஆண்டவரை நினைவுறாமல் சாப்பிட்டதுனாலே இந்த வடையில அந்த பின்னானது என்னுடைய தொண்டையில சிக்கின போது அதை காப்பாற்றி இருந்துச்சு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் யாரை அழைக்க வேண்டும்? ஆண்டவரை அழைக்க வேண்டும். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால். லாசருவும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அந்த ஒருவனாய் லாசர் இப்பொழுது அந்த வீட்டில வந்து பந்தியில் இருக்கிறான். இதற்கு முன்னதாக அவன் எங்கே இருந்தான்? 11ஆம் அதிகாரத்திலே எங்கிருந்தான்? கல்லறையில் இருந்தான். இதை சிந்திச்சிருக்கிறீங்களா? கல்லறையில பக்கத்துக்கு போய் நீங்க என்ன செய்வீங்க? கல்லறையில அடக்கம் பண்ண உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே குழியில அவங்க இறக்கி மண்ணை போட்டு உடனே வந்துருவோம். உங்களை அதுக்குள்ள 1 மணி நேரம் உட்கார வச்சு என்ன பண்ணுவோம்? உட்காருவீங்களா? இல்ல ஒரு 5 மினிட்ஸ் கல்லறைக்குள்ள இறங்கி உட்காருங்க. உட்காருவீங்களா? இவர் 4 நாள் எங்க இருந்திருக்காரு? கல்லறைக்குள்ள இருந்திருக்காரு. அவர் ஜீவனோடு இருந்தாரா, ஜீவனற்று இருந்தாரா என்பது அது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் 4 நாட்கள் அவர் அங்கே மரித்த நிலைமையில அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் இவர் எங்கே இருந்தார்? கல்லறையில இருந்த வாழ்க்கை. அந்த கல்லறையில் இருந்த வாழ்க்கையிலும் மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். எங்க வீட்டுக்கு வாருங்கள். ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டில் இருந்திருப்பீர், ஆனால் என்னுடைய தம்பி என்ன செய்திருக்க மாட்டான்? அவன் இறந்து போயிருக்க மாட்டான். நீங்கள் எங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று அந்த மார்த்தாளும் மரியாளும் விரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிலே சென்று அந்த லாசருவை கல்லறை இடத்திலே போன போது அங்க என்ன சொல்லுகிறார் மார்த்தாள்? ஆண்டவரே இப்பொழுது 4 நாட்கள் ஆகிவிட்டதே. அதற்கு பின்னதாக அவன் உயிரோடு வந்து இப்ப எங்க இருக்கிறான்? அவருடைய பெத்தானியா வீட்டிலே அவன் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறார். அதுதான் 12ஆவது அதிகாரத்திலே வரும்பொழுது அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். எங்க கிடந்தவன்? கல்லறையில கிடந்தவன். நாட்டம் வீசி கொண்டிருந்த வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வீட்டிலே இருந்ததாக தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து வரும்போதெல்லாம் மார்த்தாள் பணிவிடை செய்வாள். மரியாள் சொல்லுங்க, மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கக்கூடியவளா இருப்பாள். மார்த்தாள் பணிவிடை செய்ய 2 வேணும், 2 வர்க்கும் வேணும். ஆண்டவருக்கு போஷிக்கக்கூடிய வர்க்கம் செய்யணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அங்கே யாரு இல்ல? லாசர் இல்ல. சில வீடுகள் என்ன இருக்கும்? பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் ஜெபத்திற்கு வருவதில்லை.
அவர்கள் மேலே அமர்ந்து கொள்கிறார்கள், அல்லது அவர்கள் வேற செல்போன்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க என்று சொல்லி எங்களை ஜெபித்து அனுப்புகிற அநேக வீடுகளிலே நாங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறோம். பிள்ளைகள் வருவதில்லை. ஒரு காலத்திலே ஜெபம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளை அழைப்பார்கள். எல்லாரும் வந்து முழங்கால் பிடி போட்டு அங்கே ஜெபித்து கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தை அர்ப்பணித்து வந்த நாட்கள் இருந்து இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. பிள்ளைகள் இல்லை. அதுபோல லாசரு இல்லை. அந்த பெத்தானியா கிராமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் இருந்ததாக தெரியவில்லை. அவனுக்கு ஏற்பட்டது மரணம். அவன் ஆண்டவரை விட்டு போனதுனாலே அவனுக்கு வியாதி வந்தது. அவனுக்கு சுவீனம் வந்து அவன் செத்து போய்விட்டான். அவனை அடக்கம் பண்ணி விட்டார். அதுதான் வாழ்க்கை. ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, வாலிப சகோதரியா இருந்தாலும் சரி, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, சபையிலே இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை ஒரு நாள் பிடிப்பார். ஆண்டவர் உன்னை ஒரு நாள் தொடுவார். நீ கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தவளாய் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பமாய் இருக்கலாம், பெத்தானியா கிராமத்தில் கூடிய மகளாய் இருக்கலாம், பெத்தானியாவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து போகக்கூடிய வீடாய் இருக்கலாம், அவருக்கு ராவிருந்து பகல் விருந்து மதிய விருந்து கொடுக்கக்கூடிய வீடாய் இருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் மகளாய் மாறவில்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது வியாதி வரும். அதற்கு பின்னதாக மரணம் வந்து கல்லறையிலே அடக்கம் பண்ணி விடுவார்கள். அதுதான் லாசருக்கு ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகனே. ஆனால் உன்னை தேடி வருவார், உன் வீட்டிற்கு வருவார், உன் வியாதியை மாற்றுவார், உன் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் உன் விடுதலை கொடுப்பார். கல்லறையிலே மரித்து போய் கிடக்கிற உன்னை, பிசாசுனுடைய அந்தகார சக்தியிலே அழிந்து கொண்டிருக்கிற உன்னை அவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவார். அந்த கல்லறையின் வாழ்க்கையில் இருந்து இதோ இப்பொழுது ஒரு பந்தியின் வாழ்க்கைக்காக ஆண்டவர் உன்னை கொண்டு வர காய்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே கடந்து வரும்பொழுது இதோ பந்தி இருக்கக்கூடிய அந்த பந்தியிலே லாசரு ஒருவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு லாசரு கல்லறையிலிருந்து உன்னதமான நிலைமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான பந்தியிலே வந்து அமரக்கூடிய சாக்கியத்தை தேவன் லாசருக்கு கொடுத்தார். பந்தி இருந்து லாசருவனாய் இருந்தால் அப்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட கலகம் இல்லாத நலதமின் தைலத்தை கொண்டு வந்து ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு எப்படி இருக்குது? பரிமள தைலத்தினால் நிறைந்த வீடு. இவ்வளவு நாள் எப்படி இருந்தது? கண்ணீரின் வீடா இருந்தது, துக்கத்தின் வீடா இருந்தது, மரண வாசனை வீசக்கூடிய வீடா இருந்தது. அந்த மரண வாசனை வீசக்கூடிய வீடு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததினாலே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் டின்னருக்கு அழைத்ததினாலே, இயேசு கிறிஸ்து வீட்டிற்குள்ளாக வந்ததினாலே அந்த வீட்டிலே சந்தோஷம், அந்த வீட்டிலே மகிழ்ச்சி, அந்த வீட்டிலே ஆனந்தம், அந்த வீட்டிலே ரட்சிப்பு. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னது போல அந்த பெத்தானியா கிராமத்திற்குரிய அந்த வீடு இன்றைக்கு ரட்சிப்பின் வீடாய் மாறினது என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்திலே நீ அழைக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் வாழ வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரே என்னோடு கூட வாரும், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தம் செய்யும், என்னுடைய இருதயத்திலே வாசம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் அழைக்கும் போது ஆண்டவர் உங்களை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜீவிதத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பரிசுத்தமான அந்த உன்னதமான தேவனோடு கூட பந்தி இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இப்பொழுது லாசரு பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த வீடு இப்பொழுது ஒரு ஸ்தோத்திரத்தின் வீடாக, ஒரு பலிபீடமாக அல்லது ஒரு சர்ச்சாக மாற்றப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிறார்கள். அங்கே ஆண்டவருக்காக பணிவிடை செய்யப்படுகிறது. ஆண்டவருடைய பாதத்திலே அந்த அந்த நலதமிடும் தைலத்தை ஊற்றி ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு வீடாய் மாறினது. அந்த வீட்டிலே இப்பொழுது என்னது? அங்கே வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஓ, எவ்வளவு அற்புதமான காரியம்! அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுது சண்டை சத்தம் தான் கேட்கும். அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுது அழுகை குரல் தான் கேட்கும். அந்த வீட்டுக்குள்ள எப்போது பிரச்சனை தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய வீடுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரையானால் அவரை நீங்கள் அழைப்பின், ஆண்டவரே என் வீட்டிற்கு வாரும், என் இல்லத்திற்கு வாருமையா என்று நீங்கள் இயேசு கிறிஸ்து அழைப்பீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வருவாரு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை அவர் நிறைவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய எந்த இடத்திலே குறை உண்டு என்று அவருக்கு தெரியும். மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர். உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக எந்த பகுதியிலே குறை இருக்கிறது, எந்த பகுதியிலே பாவம் இருக்கிறது, எந்த பகுதியிலே பலவீனம் இருக்கிறது, எந்த பகுதியிலே உனக்கு கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்து அந்த இடத்தில் அண்டரும் செய்வரே அவர் தண்ணீரை ஊற்றுவார். காலியான அந்த பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரை கொண்டு வந்து பந்தியில ஊற்றக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடியவராக இருக்கிறார். What a wonderful God! எவ்வளவு அருமையான ஆண்டவர்!
தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கால் கழுவும் வேகடியாக இருந்த அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய ருசியுள்ள பாத்திரமாய் உன்னையும் என்னையும் மாற்ற ஆண்டவருக்கு முடியும். ஆண்டவரை அழைப்பாயா? ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வாயா? ஆண்டவரை நேசிப்பாயா? ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் என்னோடு கூடையும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும், ஆண்டவரே என்னுடைய குறைகளை நீக்கும், ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து ருசியுள்ள குடும்பமாக, ருசியுள்ள மகளாக, மகிழ்ச்சியின் மகளாக, நித்தியத்திற்குரிய அந்த சந்தோஷத்தினாலே உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், மரண வாழ்க்கையா இருக்கலாம், கல்லறை வாழ்க்கையா இருக்கலாம், கல்லறையிலே துர்நாற்றம் வீசக்கூடிய வாழ்க்கையா இருக்கலாம், கல்லறையிலே பிசாசு பிடித்தவர்கள் இருக்கிறதாக வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவன் கூட ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். லாசரு இன்றைக்கு பந்தியிலே இருக்கிறார். இன்றைய பரிசுத்தமான மேஜையிலே காலையிலே நாம் பங்கு கொண்டோம். இந்த அப்பத்திலும் பானபாத்திலும் பங்கு கொள்வதற்கு முன்னதான் நம்முடைய வாழ்க்கை விதமாய் இருந்தது. இதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்தோம். மரண வாசனை வீசிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு காலையிலே நம் குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த பரிசுத்த பந்தியிலே பரிமள தைலம் வீசுகின்ற இந்த பந்தியிலே இருந்து ஆண்டவரை ஆராதித்தோம். அதுதான் ஆண்டவரை அழைக்கும் போது, ஆண்டவர் நம் வீட்டிற்குள் வரும்போது, நம்முடைய இதயத்திற்குள் வரும்போது மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கை பரிமள தைலத்தை போல வீசும். உங்களை பார்க்கிறவங்க நறுமணத்தை காண முடியும் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் வர காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை முழுவதுமாய் மாற்றும்படியாக, உங்க வீடு இனி நறுமணமாய் வீசும்படியாக, உங்க வீட்டை தேடி வரும்படியாக அநேகர் காத்துக் கொண்டிருக்க. ஐயோ, என்ன அழகான வாசனை, எவ்வளவு அருமையான வீடு, அந்த வீட்டுக்குள்ள போகணும், அந்த வாசனை எனக்கு வேணும் என்று சொல்லி உங்களை தேடி வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் லாசருடைய வீடு திறந்திருக்கிறது. இன்றைக்கும் லாசருடைய கல்லறை திறந்திருக்கிறது. எத்தனை வருஷம் ஆச்சு? 2000க்கு மேலான வருஷம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு லட்சத்துக்கு மேல அந்த லாசருடைய கல்லறைக்குள்ள போயிட்டு வராங்க. லாசருடைய வீடு என்ன திறந்திருக்கு? அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட கல்லறை. இறங்கி போகணும், உள்ள ரொம்ப ஆழமா போகணும். அங்க அந்த கல்லறை இருக்கு, பெட்டி போல செய்து வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு கல்யாணத்துல இன்னைக்கும் கல்யாணம் பண்றாங்க. இயேசுவை அழைக்கும் போது, இயேசுவை நேசிக்கும் போது, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒருவரை குறித்து பார்த்து நிறைவு செய்வோம். அடுத்தபடியாக ஒருவர் அழைத்தார். யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு குழு தர்றேன். ரொம்ப கூட சகேயு. வெரி குட். சகேயு இல்லையா? சகையுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்தா இன்னைக்கு எடுக்க முடியாது. அங்க என்ன பார்க்கிறோம்? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் வந்த போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், விரைவா நான் கடந்து உங்களுக்கு தெரிந்த பகுதி, லூக்கா 19:1-2 வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமா இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் இருந்தான். சகையு. சகை என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும் பொழுது ஒருவர் சொன்னார், சகை என்று சொன்னால் தூய்மையானவன், அப்புறம் சுத்தமானவன். தூய்மையானவன், சுத்தமானவன் என்று அவனுக்கு பேர் வச்சிருக்கு. ஆனா அவனை குறித்து அப்புறம் நம்ம வாசிக்கும் போது அவன் எப்பேற்பட்டவன் என்று அங்கே தெரியும். இன்றைக்கு அநேகருக்கு நல்ல பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர்? பிரதரன் சபை விசுவாசி. என்ன பேரு? பிரதரன் சபை விசுவாசி. நல்ல பேரா இருக்கலாம். இவருக்கு நல்ல பேர் தான், தூய்மையானவன், சுத்தமானவன். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு நல்ல பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரின்படி இருக்கிறோமா? நான் ஒரு சில பெயரை சிந்திச்சு பார்த்தோம், எனக்கே ரொம்ப சந்தோஷம். தேவ சமாதானம். என்ன பேரு? தேவ சமாதானம். அன்பரசி. பேர் என்னங்க? அந்த பேர் கேட்டிருக்கீங்களா? பேர் என்ன? அன்புக்கெல்லாம் அரசி. அவகிட்ட போனாதான் தெரியும். ஆரோக்கிய சாமி. காத்தடிச்சா பறந்துடுவார். பேர் என்ன? ஆரோக்கிய சாமி. அன்பு மணி. அன்புக்கு என்னவாம் அவரு? மணி. தேவ கிருபை. இன்னொருத்தர் பேரு அன்பரசன். ஞானதாஸ். இன்னொருத்தர் பேர் ஜேசுதாஸ். இன்னொருத்தர் பேர் இயேசு நேசன். இன்னொருத்தர் பேர் காந்தி. அப்ப பேர்ல எப்படி வைக்கிறாங்க? ரொம்ப நல்ல பேரை வைப்போம். ஆனா அந்த பேருக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? நமக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? வில்லியம்ஸ் பிரதர் தான் சொன்னாரு, நம்மள எப்பேற்பட்டவங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளும்.
நல்ல பேர் தானே? ஆண்டவர் நம்ம கொடுக்குற பேர் சாதாரண பேரா கொடுத்திருக்காரு? அவருடைய சொந்த ஜனம். இப்படி நல்ல நல்ல பேர்களை கொடுத்திருக்கிறாங்க. காலையில தான் கேட்டீங்க இல்லையா? இப்பேற்பட்ட பேர் வைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சகையை குறித்து பார்க்கும் பொழுது, தூய்மையானவர், சுத்தமானவர், நல்ல பெயர் வைத்து, ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன குணம் இருக்கு அவருக்கு இருந்த நல்ல குணம்? என்னங்க? 3ஆம் வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாது இருந்தது. அவருடைய இருதயத்திலே நல்ல மனுஷன் தான். ஆனா இருதயத்தில் என்ன வாஞ்ச? யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த வாஞ்சி இன்னைக்கு காலையில் யாருக்கெல்லாம் இருந்தது? இயேசுவை போய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சி யாருக்கெல்லாம் இருந்தது? எப்ப ஆயத்தமானீங்க? எப்ப ஆயத்தமானீங்க ஆராதனைக்கு வர்றதுக்கு? எத்தனை மணிக்கு ஆயத்தமானோம்? எத்தனை நாளுக்கு முன்னாடி ஆயத்தம்? ஒரு பிரதர் சொன்னார், எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆயத்தமானோம்? 3 நாளைக்கு முன்னாடியே ஆயத்தமானு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாக நம்முடைய சபையில சொல்லப்படுது இல்லையா? அப்போ கர்த்தரை பார்க்க வேண்டும் எப்படிப்பட்டவரோ என்ற வாஞ்சை யாருக்கு இருந்தது? கவனமா கேளுங்க, பிள்ளைகளை வெளியே விளையாடுறாங்க. ஓகே, பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை. ஆராதனை மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. எப்படியாவது எந்த நிலைமையிலாவது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தமானார். அவர் குள்ளையா இருந்தார். குள்ளையா இருந்தனால அவரால் என்ன செய்ய முடியல? இந்த ஜனக்கூட்டத்தில் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் இருதயத்தில் என்ன வாஞ்சை? எப்படியாவது ஆண்டவரை பார்த்தாக வேண்டும். அது போலதான் நமக்கும் என்ன செய்யணும்? காலையில காட்டத்தி மரம் போல ஒரு 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 எதிர்ப்பு, அதை பார்க்க வேண்டும் என்று அதை பயன்படுத்தி அதை பார்க்கக்கூடியவர்களா இருந்தால் கூட, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். சகேயு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று தன் இருதயத்திலே அவர் எண்ணம் கொண்ட அந்த நிமிடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சாச்சு. என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் என்னை குறித்து வாஞ்சியா இருக்கிறார், அவருக்கு நான் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காட்டத்தி மரத்திலே பிள்ளையா இருக்கக்கூடியவர் ஒளிந்து கொண்டிருக்கிற வேலையில இயேசு கிறிஸ்து காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்து நின்று கூப்பிட்டு மேலே பார்க்கிறார். உன்னை பார்ப்பாரு, ஆண்டவர் பார்ப்பாரு உன்னை. நீ நினைக்கலாம், நான் காலையில ஓடனேன், காலையில எந்திரிச்சனே, எல்லாத்தையும் விட்டு சபைக்கு வந்துட்டேன், எனக்கு ஆண்டவரை தெரியுமான்னு இல்ல. நீ சபைக்குள்ள வந்து உட்காரும் பொழுதே ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ என்னை தேடி வந்தாய், இன்றைக்கு ஆராதிக்கும்படியாக நீ ஓடி வந்தாய். காட்டத்தி மரம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாம் தடுத்து நீ ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னிடத்துல வந்து ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். இங்க வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? வந்து அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்க்கிறாருன்னா அந்த மரம் ரொம்ப உயரமா இருக்கு, இவர் ரொம்ப ஹைட்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. சகை ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்து என்ன சொல்கிறார்? அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமா இறங்குவா, இன்றைக்கு நம்ம வீட்டில் தங்குவேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவரை பார்த்தா போது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவரோ என்று மட்டும் எனக்கு பார்த்தா போது, அப்புறம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கும்படியாக ஓடோடி வந்து கட்டத்தி மரத்தில ஏறி அமர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து பக்கத்துல வந்து, மகனே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வர்றேன். இவன் நினைச்சிருப்பானா? இவன் என்ன நினைச்சான்? ஆண்டவரை மட்டும் நான் பார்த்தா போதும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ என்ன தேடுனேன் இல்லையா, என் மீது வாஞ்சி வைத்த, உன் வீட்டுக்கு நான் வர்றேன். ஓ, எவ்வளவோ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக அங்கே வந்து கொண்டிருக்கிற வேலையிலே இந்த சகையுடைய வீட்டை ஆண்டவர் கண் நோக்கி பார்த்து அந்த வீட்டுக்கு போகிறார். உடனே அவன் சீக்கிரமா இறங்குகிறார். ரொம்ப கூலையான மனுஷன் தான், ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆண்டவர் என்ன செய்யறப்போ சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அழைத்துட்டு போறார். அருமையான சகோதரி உடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று நீ முதலிடம் கொடுப்பாய், ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பவே, ஆனால் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு என்ன போக வேண்டும் என்று விரும்பவே, ஆனால் நீ கர்த்தருடைய காரியங்களிலே முன்னாடி இருக்க வேண்டும் என்று விரும்பவே, ஆனால் உனக்கு முன்னதாக ஆண்டவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை அழைத்துக் கொண்டு போற சந்தோஷம் பொங்குது. ஆண்டவரை பார்த்தா போதும் என்று நினைத்த சகையுடைய வாழ்க்கையிலே அவர் வீட்டுக்கே ஆண்டவர் வராருங்க. ஓ, நம்மெல்லாம் கட்சிக்காரர்கள் என்ன செய்வாங்க? தலைவர்களை பார்க்கும்படியாக ரோட்டில் ஓரத்தில் எட்டி பார்ப்பாங்க. ஐயோ, அவருடைய முகத்தை பார்த்தா போதுமே, அவர் போறதை பார்த்தா போதுமே என்று சொல்லி கட்சி தலைவர்கள், மினிஸ்டர்களுக்கு எல்லாம் பார்க்கும்படியாக ஜனங்கள் எவ்வளவு தூரம் அந்த நெருக்கத்தில் பல மணி நேரம் வெயிலும் மழையிலும் நின்று அவரை பார்க்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் யாரும் அவரை கவனிப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, யார் வாஞ்சியா இருந்தாரோ அவருடைய வீட்டிற்கு வருகிறார். சகை என்ன செய்கிறார்? சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அவரை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார். சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, பாருங்க, சகையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு பெரிய மாற்றத்தை சகையினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவார். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அங்கே என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது பெரிய மாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். சகேயு என்ன எப்படி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியவில்லை. அப்பொழுது என்ன செய்கிறாரோ பார்க்கும்போது வகை தேடினான். முன்னாடி வழியில ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். சீக்கிரமாக இறங்குகிறார். சந்தோஷத்தோட இயேசு கிறிஸ்துவை எங்க அழைத்து போகிறார்? தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போனார். அப்பொழுது என்ன ஏற்படுகிறது? சகோதரனுடைய அங்க ஒரு மனமாற்றத்தை பார்க்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டிற்கு வரறேன்னு என்றுதான் சொன்னார். அருமையான சகோதரே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திற்கு வந்தால் போதும், உங்களுடைய வீட்டிற்கு வந்தால் போதும், அங்கே பெரிய மனமாற்றம் ஏற்படும் என்று மனம் மாறுகிறார். ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அறியாமல் வாங்கினதை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். எத்தனை மடங்குங்க? 4 மடங்கு. நீங்க சகைகிட்ட 400 ரூபாய் கடன் வாங்கின எவ்வளவு திருப்பி தருவாரு? 4 மடங்கு 1600. 1 லட்சம் வாங்கியிருந்தா 4 லட்சம் திருப்பி. சகையினுடைய மனமாற்றம் பாருங்க. சகையினுடைய மனமாற்றம் அங்க என்ன ஏற்படுகிறது? ஏழைகளுக்கு வாழ்வு அடைகிறார். கடனாளிகள் கடன் தீர்க்கப்படுகிறது. அறியாமல் வாங்கினதை அவர்களுக்கு அநியாயமாய் வாங்கினதை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்தாரு. இவ்வளவு நாள் யாருடைய மகனா இருந்தாரு? ஒரு ஜாதியின் மகனா. இன்றைக்கு யாருடைய மகனா மாறு? ஆபிரகாமின் சந்ததி. நம்மளை இப்ப யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. தைரியமா சொல்லலாம். முன்னாடி நம்ம யாருடைய சந்ததி? சாத்தானுடைய சந்ததியா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம யூதா ராஜசிங்கமாகிய தாவீதின் சந்ததி பிறந்த இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியா இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி விட்டார். நம்ம அழைப்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது அவர் உங்களிடத்திலே வர ஆயத்தமாய் இருக்கிறார். சகையனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் அங்கே கர்த்தரை அழைத்த போது ஒரு வீட்டுக்குள்ளாக வந்த போது அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. நம்ம ஆண்டவரை அழைப்போமா? இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள், இந்த நேரத்தில் ஒரு இதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் தட்டிட்டு இருக்கிறாருங்க. இறுதிய கதவை தட்டுறாருங்க. கதவை திறப்பீங்களா? உங்க இறுதிய கதவை திறந்து என்ன சொந்த ரட்சகராக ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி காத்து அவ்விதமாக இறுதிய கதை திறப்பீர்கள். ஆனால் அவர் உங்களுக்குள் வருவார். உங்கள் இருதயத்திற்குள் வாசம் செய்வார். உங்கள் பாவங்களுக்கு அவர் மன்னிப்பை அருள்வார். அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைத்து நீங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறி அவருடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைய கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஆண்டவரை அழைப்போம். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலே ஆண்டவரே குறைவு இருக்கிறதோ அந்த பகுதியிலே ஆண்டவர் அறியக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளாக வர வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். வரும்பொழுது வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மை தாங்குவார், நம்மை பலப்படுத்துவார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் அழைக்கிறார். இதோ அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொன்னார். நம்முடைய முகம் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் என்னை பலப்படுவது போல உங்களுக்கும் தேவன் கிருபையும் பலனும் அந்த நன்மைகளையும் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் அருள்வாராக. ஆமென்.